ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி காலையிலேருந்தே நான் வந்து vlog ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 o'clock அந்த மாதிரி ஆகிட்டே இருந்துச்சு. அண்ட் என் ஹஸ்பண்ட் வந்து வெளியில் கிளம்பிட்டாங்க. நான் என்னோடய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் இப்போ நான் வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஹேர் வாஷ் பண்ணணும். அதனால் ஆக்சுவலாக இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடேக்கு நிறைய வேலை இருக்கும் எனக்கு. வீடு எல்லாமே சுத்தம் பண்ணி பூஜை பண்ணுறது எல்லாமே வேலை இருக்குது. ஸோ அதை ஒன்றா பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது லைட்டாக சாப்பிட்டுடலாம் அப்படின்னு நான் வந்து இப்போது பிளிங்கிட்டில் பாஸ்தா ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த ரெடி டு இட் பாஸ்தா வரும்ல, அதுதான் நான் இப்போது வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறேன் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஐநோ கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும், இதை போய் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றேன் அப்படின்னு. என்னமோ தெரியல, சாப்பிட்ணுன்னு தோணுச்சு, அதனால் வாங்கிட்டேன். இதை செய்கிறது வந்து ரொம்பவே சிம்பிள். எல்லாத்தையும் இந்த கடாயில் கொட்டிட்டு அதுக்கு கூட கொஞ்சம் ஒரு ஹாஃப் கிளாஸ் அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் இருந்தால் பிடிக்கும், அதனால் கொஞ்சமாக உப்பு அண்ட் ஒயிட் பெப்பர் இருந்தால் ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணலாம். என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு அதை குக் பண்ணணும். அண்ட் அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நமக்கு வந்து பாஸ்தா ரெடி ஆகிடும். அண்ட் இப்போது நான் வந்து எனக்காக சர்வ் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து எஸ்பெஷலி எனக்கு இந்த ஹாட் அண்ட் சில்லி ஒரு சாஸ் வரும் இல்லை, அந்த சாஸ் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் நான் வந்து அதை இதுக்கு மேலே ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றேன். ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட், சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட். அண்ட் அதை சாப்பிட்டதும் ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு என்னோடய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட்டாக நான் வந்து இந்த பூஜை ரூம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு தான் இங்கே வந்து இது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணுறேன். ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் பூஜை பண்ணலை, ஃபார் ஆப்வியஸ் ரீசன், மந்த்லி ப்ராப்ளம். அதனால் இன்றைக்கி நான் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டை பெருக்கலாம் அப்படின்னு நான் வந்து இப்போது க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கேன். நார்மலாக இந்த வேலை எப்போ பார்த்தாலும் என் ஹஸ்பண்ட் தான் பண்ணுவாங்க. பட் அவங்க வந்து இன்றைக்கி காலையிலேயே கிளம்பிட்டாங்க வெளியில். அதனால தான் நானும் இந்த வீட்டை பெருக்கிறது இது எல்லாமே லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா அவங்க கிளம்புனதும் நான் பண்ணக்கூடாது இல்லை, அதனால். ஸோ கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு, பெருக்கியாச்சு. மற்ற இடங்கள் எல்லாமே பெருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி டஸ்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் இப்போது வந்து எல்லாத்தையும் தொடச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் தொடச்சி ஆகணும். ஏன்னா இந்த ஃபர்னிச்சர்ஸ் வந்து பிளாக் கலர் அண்ட் டார்க் கலர்ஸில் இருக்கிறதுனால அதுக்கு மேலே ஏதாவது தூசி உட்கார்ந்தாலும் நல்லா எடுத்து காட்டும். அதை வந்து யாராவது வீட்டுக்கு வந்துட்டால் என்ன நினைப்பாங்க இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸ் இந்த மாதிரி தொடச்சிட்டு க்ளீன் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இது என்னுடைய ருட்டீன் ஆகிடுச்சு. இப்போ ஃபுல் வீடை வந்து நான் பெருக்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பால்கனி க்ளீன் பண்ணுறேன். டியூஸ்டேஸ் அண்ட் ஃப்ரைடேஸ் வந்து நான் தண்ணி ஊற்றிட்டு அதை க்ளீன் பண்ணிவிடுவேன். மற்ற நாள் எல்லாமே நான் வந்து ஜஸ்ட் பெருக்கிடுவேன், அவ்வளோதான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் இப்போது வந்து மாப் போடுறேன். முதல்ல எல்லாமே நான் வந்து கையில் தான் துடைச்சிட்டு இருந்தேன். பட் இவ்வளோ பெரிய வீட்டை வந்து கையில் துடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அண்ட் ரொம்பவே டைம் டேக்கிங். இந்த மாப்பில் துடைக்கிறதே எனக்கு ஆல்மோஸ்ட் 1 hour தேவைப்படும், அவ்வளோ பெரிய வீடு. அதனால் டைம் டேக்கிங்காக இருக்கும். அண்ட் மற்ற வேலைகள் எல்லாமே என்னால் சீக்கிரமாக பண்ண முடியாது. அதனால் நான் வந்து இந்த மாப் யூஸ் பண்ணுறேன். இந்த மாப் போடுறதுக்குள்ளேயே மழை வந்துடுச்சு. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா விண்டோஸ்க்கு அவ்வளோ பெரிய லெட்ஜ் கொடுக்கல. ஸோ அதனால் மழை வந்துச்சுன்னா அது தண்ணி வந்து அந்த விண்டோ பேனல்ஸ் மேலே விழுந்து வீட்டுக்குள்ளே வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து மழை வந்ததுமே எல்லா விண்டோஸையும் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். அப்போ தான் அதில் இருந்து என்னால் சர்வைவ் பண்ண முடியும், இல்லைன்னா க்ளீன் பண்ணுற வேலை அதிகமாகிடும். அதனால் இப்போது வந்து எல்லா விண்டோஸும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வியூவை கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு மறுபடியும் என் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து மாப் எல்லாமே போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன் அந்த வேலை. அண்ட் அதுக்குள்ளேயே லன்ச் டைம் வந்துடுச்சு. ஸோ சிம்பிளாக செஞ்சிடலாம் இன்றைக்கி நைட்டுக்கும் சேர்த்து அப்படின்னு நான் வந்து தக்காளி பருப்பு சாம்பார் செய்ய போகிறேன். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி அது வந்து. இந்த ரெசிபிக்கு நான் வந்து தூர் தால் 1 கப் எடுத்திருக்கேன், 1.5 கப் எடுத்திருக்கேன். அண்ட் இன்னொரு 1/2 கப் மசூர் தால் எடுத்திருக்கேன்.
இது ரெண்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை வேகிறதுக்காக வச்சுட்டேன். அண்ட் கூடவே ரைஸ் கூட வச்சுருக்கேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் கால் பண்ணி சொன்னாங்க நான் வரேன் ஆன் த வே அப்படின்னு சொன்னாங்க. சரி அவங்க வர்றதுக்குள்ளேயே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் இப்போது ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த பருப்பு கூடவே நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 5-6 பல்லு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 12 காஞ்ச மிளகா அண்ட் ஒரு 4-5 தக்காளி. இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக புளி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லாவே கொதி வந்ததுக்கப்புறம் மூடியை போட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் வர வரைக்கும் இதை குக் பண்ணிக்கிறேன். இதை செய்கிறதுக்குள்ளேயே என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க வீட்டுக்கு. அண்ட் இன்றைக்கி ஃப்ரைடேயில் ஸோ பூ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அதை கூட வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட பேசிவிட்டு நான் இப்போது வந்துட்டேன். ஸோ இந்த குக்கர் ப்ரெஷர் கூட இறங்கி இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஒரு வாட்டி நல்லா மேஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதை மறுபடியும் பாயில் ஆகிறதுக்கு வச்சுட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் பாயில் ஆக வச்சுட்டு அதுக்கடுத்து தாளிச்சிட்டா இந்த தக்காளி பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடும். தாளிக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை அண்ட் கொஞ்சமாக பெருங்காயம் அவ்வளோதான் போட்டிருக்கேன். இதுக்குள்ளே அந்த பருப்பு சாம்பார் சேர்த்துட்டா தக்காளி பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடும். இதுக்கு கூட காம்பினேஷனாக ஏதாவது ஒரு பொரியல் இருந்துச்சுன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அண்ட் காம்பினேஷன் நல்லாவே இருக்கும் காரசாரமாக இருந்தால். பட் இன்றைக்கி எனக்கு டைம் இல்லை அது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ சிம்பிளான லஞ்ச் ரைஸ் அண்ட் தக்காளி பருப்பு சாம்பார் அண்ட் வீட்டில் செஞ்ச தயிர் அவ்வளோதான். ஸோ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு போயிட்டேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பூஜை சாமாயெல்லாம் இருந்துச்சுல்ல அதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே பூசிட்டு பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கிறேன். இந்த பூஜை சாமாயெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக சபீனா அண்ட் பீத்தாம்பரி ரெண்டுமே ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே ஸ்க்ரப் பண்ணாலே ரொம்பவே நீட் ஆகிடும் அண்ட் பளபளன்னு மின்னும். ஸோ நீங்கள் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். குங்குமம் எல்லாம் வச்சு என் ஹஸ்பண்ட் வந்து பூ எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு பூஜை பண்ணுறாங்க. அவங்க கூட நானும் சேர்த்து பூஜை பண்ணேன். இந்த பூஜை எல்லாமே பண்ணதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து நான் இது வழக்கமாக வச்சு விடுவேன். அவங்க வந்து இந்த சந்தனம் வச்சுக்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க எவ்ரி சிங்கிள் டே. நான் வந்து அவங்களுக்கு விபூதி வச்சு விடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். நான் வந்து விபூதி வச்சுருக்கேன், அவங்களுக்கு வந்து சந்தனம் பூசி விட்டேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க வந்ததுமே கேட்டாங்க எனக்கு காஃபி பண்ணி கொடுன்னு. பட் நான் என்னுடைய வேலையில் பிஸி இருந்தேன், அதனால் அவங்க செஞ்சு கொடுக்கல. ஸோ அதனால் இப்போது செஞ்சு கொடுக்குறேன். நான் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் அதிகமாகவே காஃபி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து கட் டவுன் பண்ணலாம் அப்படின்னு போன்விட்டா எடுத்துக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஈவினிங் டைம்ஸில். மார்னிங் டைம் ஒரு வாட்டி காஃபி எடுத்துக்கிறேன். ஏன்னா காஃபி வந்து குடித்தா கொஞ்சம் மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும், வேலை செய்கிறதுக்கு எனர்ஜி வரும். அதனால் ஸோ இப்போ நான் கொஞ்சம் ஓகே போன்விட்டா குடித்தா பரவாயில்ல மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ எப்படியும் டின்னருக்கு எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. கொஞ்சமாக களி செஞ்சுக்கிட்டு அவ்வளோதான். அண்ட் இப்போது நாங்கள் வந்து காஃபி போன்விட்டா சாப்பிட்டுட்டே பேசிகிட்டே இருந்தோம். இந்த சின்ன vlog பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.